வாய்க்கு ருசியாக ரொம்பவும் டேஸ்டியான எல்லா சாதத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருமிளகாய்த்தூள். குக்கரில் ஒரே ஒரு விசில், ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். சேப்பக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக இருக்கும் சேப்பக்கிழங்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய், உளுத்தம் பருப்பு, கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் பூண்டும் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கொரண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கமகமெண்ட்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. பழுத்த தக்காளியை ஒரு சின்ன தக்காளியும் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சேப்பக்கிழங்குல 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும். மசாலா வாசனை போனதும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுங்கன்னா சூப்பராக இருக்கும். மறுபடியும் இதே போல் செஞ்சு கொடுங்கன்ட்டு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.